காட்டுல இருக்கக்கூடிய சிங்கமாவது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டயத்துல கத்தும் புலம்பும் அவர்களுடைய வேதனைகளை சொல்லும். ஆனால் இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா அன்னைக்குதான் நம்ம மாமியார் வீட்டு ஆள்களை நினைச்சு பார்ப்போம். அன்னைக்குதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கணவரை ரொம்ப அதிகமா நினைச்சு பார்ப்போம். இப்போ இந்த அஷ்டம சனி நீங்க ரெண்டே இடத்துல கவனமா இருந்தா போதும். நீங்க ஒரு தொழில் செய்வராக இருக்கிறீங்க அப்படின்னு இந்த காலகட்டம் வயதானவர்களாக இருக்கிறீங்க சிம்ம ராசியில அஷ்டம சனி என்ன பண்ணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த சேனல்ல புதுசா சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா சனி பயிற்சி. எல்லா இடத்துலயும் ரொம்ப காரசாரமாக பேசிட்டு இருக்கக்கூடிய தலைப்பு தான் இந்த சனி பயிற்சி. ஏன்னா சனினாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஆயுள் காரகன்னால அதுவும் இந்த 7.5 சனி அஷ்டம சனி இந்த மாதிரியான பொழுதுல எல்லா ராசி அன்பர்களுக்குமே ஒரு பயம் இருக்கும். எங்க நம்மளுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் வந்துருமா, எல்லாரும் அவமானப்படுறது அசிங்கப்படுறது கூட எல்லாரும் கொஞ்சம் அந்த கடன் பட்டா கூட கொஞ்சம் அது மன ஆறுதலா இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு மரணங்கள் நேர்ந்துருமா அப்படின்ற ஒரு மரண பயம் இந்த சனியினுடைய பெயர்ச்சியில எல்லாருக்குமே இருக்கும். அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது, அடுத்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஒரு பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கிடைக்க போகுது, அந்த ஒவ்வொரு ராசியிலையும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அதாவது மேஷ ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 3 நட்சத்திரம், இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள், அடுத்த ஜோதிடம் சம்பந்தமான அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு வந்து சேரும். சிம்ம ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு ஆஜானுபாகுவத்தோட அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல உயர்ந்த நிலையிலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க சிம்ம ராசி என்பர்கள். உங்க ஆசை எல்லாமே நிறைவேறிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிறைவேறாது. உங்களுடைய மனதளவு ஆசைகள் எல்லாமே ஒரு செயலளவு மட்டும்தான் இருக்கும். அடுத்து அது பிராக்டிக்கலா உங்களுக்கு அடாப்ட் பண்றதுக்குள்ள இந்த ஆசைகளே வேண்டாம் அப்படின்றது அளவுக்கு வெறுத்து போகக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பார்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். சிம்மம்னு பாத்தீங்கன்னா சிங்கம், காட்டுல எப்படி ஒரு கர்ஜிக்கக்கூடிய ஒரு விலங்காக இருந்தா கூட காட்டுக்கே ராஜாவானாலும் அந்த இடத்துல ஒரு அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். நம்ம தான் ராஜா அப்படின்றதுனால எல்லா இடத்துலயும் நம்ம போய் அங்க ஆளுமை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஒரு சில இடத்துல நம்ம அமைதியா போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடியவர்களும் ரொம்ப அமைதியா போவாங்க. காட்டுல இருக்கக்கூடிய சிங்கமாவது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டயத்துல கத்தும் புலம்பும் அவர்களுடைய வேதனைகளை சொல்லும். ஆனால் இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா எதுவுமே வெளியில சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு கூண்டுக்குள் அகப்பட்ட ஒரு சிங்கம் மாதிரி தான். எதையுமே நம்ம வெளியில மனம் திறந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லாரும் அவங்களோட துன்பத்தை சொல்றாங்க, ஆனா எங்களுடைய துன்பத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த சிம்மராசி என்பவர்களுடைய வாழ்க்கை இருக்கு. நிறைய பேர் கடன் பிரச்சனைகள்னால அவதிப்பட்டு இருக்கிறீங்க. கடன் பிரச்சனைகள் எங்களுக்கு தீருமா, இன்னும் அஷ்டம சனி எந்த அளவுல எங்களுக்கு பயமுடுத்த போகுது, நீங்க என்ன அளவுக்கு பயமுடுத்த போறீங்க அப்படின்ற ஒரு கேள்விகளும் இருக்கும். ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் எங்களுக்கு நடக்கிறது தான் நடக்குது, எங்களுக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சனி பகவான் அஷ்டம சனியாக உருவெடுக்கிறார். அஷ்டமம் சொல்லும் போது 8ஆம் இடத்துல ஒரு சந்திரன் வந்தாலே சந்திராஷ்டமம். ஒரு நாள் நம்மளுக்கு அந்த சந்திராஷ்டமம் வந்துருச்சு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறோம். அந்த சந்திராஷ்டம நாள்லாம் இல்லாத வேலையெல்லாம் நம்மளும் பண்றோம். அன்னைக்குதான் நமக்கு எங்க இல்லாத கோபம் வரும். அன்னைக்குதான் நம்ம மாமியார் வீட்டு ஆள்களை நினைச்சு பார்ப்போம். அன்னைக்குதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கணவரை ரொம்ப அதிகமா நினைச்சு பார்ப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா அன்னைக்குதான் நம்மளுடைய வேலைகளினுடைய தொந்தரவுகளை நினைத்து பார்ப்போம். இப்படி எதெல்லாம் தேவையில்லையோ எதையெல்லாமே நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நேரம் தான் அந்த சந்திராஷ்டமம் அன்னைக்கு. ஆனால் இந்த அஷ்டமத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் 2.5 வருடம், ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல 2.5 வருடங்கள் இருக்க போறார். அது சனின்றது பாத்தீங்கன்னா கர்மகாரகன், தொழில் வேலை செய்யக்கூடிய ஒரு
செயலுக்கு உண்டான ஒரு கிரகம். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கும், நம்மளுடைய தொழில்ல ஏதாவது ஒரு சிக்கல் வரும், நம்மளுடைய வேலையில ஏதாவது ஒரு சிக்கல் வரும், நம்மளுடைய மனதுக்கு எந்த விதமான ஒரு சிக்கலும் வராது, கவலைப்படாதீங்க. அதனால மனத்தை எப்போதுமே ஒரு கட்டுக்கோப்போட வச்சுக்கோங்க. இந்த சிம்ம ராசி என்பர்கள் 1000 உறவுகள் இருந்தாலும் நீங்க மட்டும் உழைச்சு சம்பாதிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு நிலைச்சு இருக்கும். அதனால உறவுகள் நிறைய வருவாங்க போவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நட்புறவுகளும் அதே மாதிரி தான். இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு யாருமே நிலையானவர்களாக இருக்க மாட்டாங்க. தனக்கு தேவைன்ற போது இந்த சிம்மராசி அன்பர்களை நாடி வருவாங்க. எப்ப வேண்டாமோ அப்ப கழட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த அளவிற்கு இந்த சிம்ம ராசியோட பழகுறவங்க அந்த அளவுக்கு இவர்களை அதிகமாக பயன்படுத்தி கொள்பவர்களாக இருப்பாங்க. இப்போ இந்த அஷ்டம சனி நீங்க 2 இடத்துல கவனமா இருந்தா போதும். நீங்க ஒரு தொழில் செய்வராக இருக்கிறீங்க அப்படின்னா தொழில் முதலீட்டுல ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடமா இருந்ததுன்னா வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் கிட்ட, உங்களுடைய மேல் அதிகாரிகள் கிட்ட ரொம்ப கவனமா இருங்க. என்ன சொன்னாலும் அவரே உங்களை காரி காரி துப்புறாரு, ரொம்ப அசிங்கமா திட்டுறாரு அப்படின்னா சனி பகவானுக்கு அப்படியே த்ரூ பண்ணி விட்டுருங்க. எல்லாம் உனக்குதான் அப்படின்னு சொல்ற மாதிரியாக அதை த்ரூ பண்ணி விட்டுட்டீங்கன்னா போரும். எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்ற மாதிரியாக நம்ம ஏஆர் ரகுமானுடைய ஒரு பாடலை, ஒரு வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்மராசி என்பர்கள். யார் யார்கிட்ட எல்லாம் அவமானப்படுறீங்களோ அது எல்லாத்தையுமே எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லி மனசை மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அஷ்டம சனி உங்களை எந்த விதத்திலையும் ஒரு தொந்தரவே கொடுக்காது. எந்த அளவுக்கு நீங்க ஒரு விஷயத்தை நினைத்து, அதாவது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு செய்யறீங்களோ அந்த உணர்ச்சி வசத்துக்கு ஆளாக கூடாது நீங்க. அதனாலதான் இப்போ ஒரு குடும்பத்திலேயே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க ஒரு கணவர் மேல ரொம்ப பாசமா இருக்கிறீங்க, இல்ல ஒரு மனைவி மேல ரொம்ப பாசமா இருக்கிறீங்கன்னா அந்த சனி பகவான் வைக்கக்கூடிய இடமே, குறி வைக்கக்கூடிய இடமே அந்த கணவரையும் மனைவியையும் தாக்கிதான் இருக்கும். அவங்களுக்கு இம்சை கொடுத்தாச்சுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்காக துன்பப்பட போறீங்க. எதுக்கு உங்களை டைரக்டா இம்சப்படுத்துவானே, நான் உன்னுடைய கணவரையும் மனைவியும் தானே இம்சப்படுத்தினேன், நீ எதுக்கு துன்பப்படுற அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சிம்ம ராசி என்பர்கள் யார் யார்கிட்ட பாசமா இருக்கிறீங்களோ, யார் யார்கிட்ட ரொம்ப நம்பிக்கையை எதிர்பார்த்து இருக்கிறீங்களோ அவர்கள் எல்லாருடைய விஷயத்திலையும் முயற்சிகளை, அதாவது எல்லாருடைய விஷயத்திலையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன அலர்ட்டா இருந்துக்கணும், யார் என்ன சொன்னாலும் ரொம்ப கண்டுக்காம ரொம்ப கூலா இருந்து சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு பெருமளவு தொந்தரவு இருக்காது. இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் வேலை இழப்புகள் இருந்தா கூட உடனுக்குடன் வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏற்கனவே வேலை இழப்புகள் இருக்கு மேடம், எங்களுக்கு இந்த அஷ்டம சனி வேலை இல்லாமலேயே போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. வேலை இல்லாம இருந்தா நீங்க தான் சுகமா வீட்டுல தானே இருப்பீங்க, எனக்கு தான் வேலை இல்லை நான் ஜாலியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. அதனால கண்டிப்பா வேலையை கொடுப்பார், அங்க வேலை இடத்துல ஒரு தொந்தரவையும் கொடுப்பார். அதனால வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள்ன்றது கண்டிப்பா இருக்கும். வேலை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அடுத்த வேலைகள்ன்றது உங்களுக்கு இம்மிடியட்டா கிடைக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்கு இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து பூரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் நீங்க தொழில்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை ரொம்ப கம்மியா பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கும் யாரையும் நம்பி பண்ணாதீங்க. அதுவும் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவர்கள் யாருமே பார்ட்னர்ஸா இருந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளவு பண்றேன் அவ்வளவு பண்றேன்னு ஏதோ வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல மாட்டிப்பீங்க, அப்புறம் உங்க தலைதான் உருளும். அதனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்ல இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு டைமா இருக்கும். உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில குடும்பம் ரீதியான சில சங்கடங்கள், தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், யதார்த்தமான பேச்சுக்கள், இந்த நாள் வரைக்கும் விவாகரத்து, டைவர்ஸ் அந்த மாதிரியாக போகக்கூடிய ஒரு டைமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க எந்த அளவுக்கு எது வேண்டான்னு நிராகரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை வெறுமையில இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சரி இல்ல எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், இவங்க எப்போதுமே இந்த மாதிரிதான் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரியா குடும்பம் விஷயத்துல ஏதாவது ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா இது மிகப்பெரிய அளவுக்கு பூதாகாரமாக வெடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த 2.5 வருஷம் உங்களுக்கு அந்த குடும்பத்தினால நிம்மதியே இருக்காது. அந்த அளவிற்கு இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்பம் ரீதியான பாதிப்புகள்ல ரொம்ப கவனமோட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கும். எல்லாம் நம்ம தலையெழுத்து, எல்லாம் கடவுள் செஞ்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல பாரத்தை போட்டு நடந்துகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம்ன்றது இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அதாவது இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா வெளிநாட்டு முயற்சிகள்ல நிறைய ஆதாயங்கள் இருக்குங்க. இந்த காலகட்டம் அந்த அஷ்டம சனியிலும் பொழுதுல வெளிநாட்டு முயற்சிகள்ல ஆதாயங்கள் இருக்கு. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிக
அதிகப்படியான ஒரு வருமானங்கள் இந்த இடத்துல காத்துட்டு இருக்குது. ஏன்னா இந்த வருமானங்கள் தொழில் ரீதியான வருமானங்களும் வேலை ரீதியான வருமானங்களும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு காத்துட்டு இருக்குது. இந்த காலகட்டம் வயதானவர்களாக இருக்கிறீங்க சிம்ம ராசியில அஷ்டம சனி என்ன பண்ணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் வயதானவர்களுக்கு அஷ்டம சனி கண்டிப்பாக ஒரு உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு வியாதியே இல்லை அப்படின்னா கூட ஒரு பிபியோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சுகரோ ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உங்க மனதை போட்டு உறுத்தக்கூடிய ஒரு டைமா இருக்கும். ஐயோ இத்தனை நாள் வருஷம் 40 வருஷமா எனக்கு பிபி இல்லை இப்பதான் வந்திருக்குது, எதுக்கு திடீர்னு நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியாக நார்மலா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூட ஏதோ ஒரு மருத்துவ செலவுகள் உண்டாவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் வயதானவர்களுக்கு இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் உங்களுக்கு சனி பெயர்ச்சி அஷ்டம சனி என்ன மாதிரியான நிலையில இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.